2026 தமிழ் புத்தாண்டு பராபவ ஆண்டு எல்லாருக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வரிசையாக பார்த்துட்டு வரோங்க. இன்றைய தினத்தில் மீனராசிக்காரர்களுக்கு இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு எப்படிப்பட்ட பலன்களை அள்ளித்தரப்போகிறதுங்கிறத பார்ப்போங்க. மீனராசிக்காரர்கள் ஏற்கனவே ரொம்ப சிரமத்தில் தான் இருந்துட்டுருக்கீங்க. மெல்லவும் முடியாமல் விழுங்கவும் முடியாமல் பல விஷயங்களை சொல்லவும் முடியாமல் சொல்லாமலும் இருக்க முடியாமல் திணறி திக்கி கொண்டு தாங்க இருக்கிறீங்க. ஆனால் இந்த தமிழ் புத்தாண்டு ஓரளவு உங்களுக்கு ஆறுதலை தரக்கூடியதாக தாங்க இருக்குது. 12வது ராசியில் இந்த ஆண்டு உங்களுக்கு பிறந்திருக்கிறதுனால கடன் வாங்குவீங்க. மறுபடியும் கடனா, மறுபடியும் இஎம்ஐயா, ஐயோ அந்த வம்பே வேண்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறது புரியுதுங்க. ஆனால் இந்த கடன் நல்ல கடனாக இருக்கும், சுப கடனாக இருக்கும். வீடு சொத்து வாங்குவதற்காக கடன் வாங்குவீங்க. பழைய பிரச்சனைகள், பழைய கடன் தொந்தரவுகள், அதிலேருந்தெல்லாம் நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி, சந்தோஷம் இந்த வருஷத்துலேருந்து உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. ஜூன் மாதத்திலேருந்து குரு பகவான் உங்களுக்கு ஆதரவாக வராரு. 5ஆம் இடத்துல வராரு. குறிஞ்சி மலர் 12 வருடத்துக்கு ஒரு முறை பூப்பது போல் 12 வருடத்துக்கு பிறகு இப்போ உச்சம் பெற்று வரப்போகிறாரு. அப்படி இருக்கிறதுனால வாழ்க்கை தரம் உங்களுக்கு ஜூன் மாதத்துலேருந்து ஒசரும். அதே மாதிரி உங்களுக்கு நிம்மதி வர ஆரம்பிக்கும். எல்லாம் நடக்கும், எல்லாம் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையும் தைரியமும் மனசுக்குள்ளார வர ஆரம்பிக்குங்க. அதனால் ஜூன் மாதம் முதல் இந்த வருடத்தில் உங்களுக்கு திடீர் பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு. எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே போல் குரு பகவான் சாதகமாக இந்த வருஷத்தில் வர்றதுனால வீடு சொத்து வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. திருமணம் முடியாதவர்களுக்கு தடை நீங்கி திருமணம் நல்ல விதத்தில் முடியும். உடனடி சந்தான பாக்கியம், குழந்தை பாக்கியத்தையும் எதிர்பார்க்கலாங்க. சொந்த பந்தங்கள் எல்லாமே இந்த வருஷத்தில் உங்களை தேடி வருவாங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பராபவ வருடம் முழுக்க உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். நல்லவங்க வேலைக்கு சேருவாங்க. அதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் தீரும். அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட மறைமுக எதிர்ப்புகள்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த எதிர்ப்புகளையும் தாண்டி இந்த வருஷத்தில் நீங்கள் குதித்து ஜெயிச்சு காட்டுவீங்க. புது வேலை கிடைக்கும். அது மாதிரி வீடு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் வீடு புதுசு வாங்கிட்டு மாறுறது இல்லது கட்டிட்டு மாறுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. உத்தியோக வியாபாரம் எல்லாமே இந்த பராபவ வருஷத்தில் உங்களுக்கு பல மடங்கு யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் அள்ளித்தரக்கூடியதாகவே இருக்குங்க. சிலர் வெளிநாடு போய் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. நவம்பர், டிசம்பர், ஜனவரி அந்த 3 மாதம் மட்டும் குரு பகவான் அதிசாரத்தில் விலகி போகிறாரு. அப்படி இருக்கிறனால அந்த 3 மாதத்தில் பணம் கொடுத்து ஏமாந்துடக்கூடாது. உறவினர்கள், நண்பர்களாக இருந்தாலும் ஒரு இடைவெளி விட்டு பழகிறது நல்லதுங்க. குடும்பத்திலேயும் சின்ன சின்ன சலசலப்புகள் வரும். நகை நட்டு ஏதாவது தொலைஞ்சிடாமல் பார்த்துக்கிறதும் ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி இந்த பராபவ வருடமானது உங்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மையை கொடுக்குங்க. டிசம்பர் 5ஆம் தேதி முதல் ராகு கேது பயிற்சியும் வருது. அந்த ராகு கேது பயிற்சி கூட உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. அதனால் வெற்றி உண்டு. எல்லா வகையிலுமே நல்லது நடக்குங்க. 7.5 சனியில் ஜென்மச்சனை மட்டும் இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கிறதுனால அதில் மட்டும் நீங்கள் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் அக்கறை காட்டணும். ஞாபக மறதி எல்லாம் வரும். அது மாதிரி வீண் பழிகள்லாம் சில நேரம் வரும். பழைய கேஸு ஏதாவது இப்போ தொந்தரவு கொடுக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முழுசாக தீர்ந்துருச்சிங்க, இப்போ நான் நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ரொம்ப வருஷம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாகி அழகிய குழந்தை பாக்கியமும் கிடைக்கும், சொந்த வீடும் கிடைக்கும். எல்லா வகையிலும் இந்த பராபவ வருஷம் உங்களுக்கு நம்பிக்கையும் தைரியத்தையும் தருவதோடு மட்டும் இல்லாமல் வசதி வாய்ப்புகளையும் அதிகப்படுத்துங்க. மேலும் உங்களுக்கு வெற்றி எல்லாமே கிடைக்கிறதுக்கு திருவள்ளூர்லேருந்து 33 கிலோமீட்டர் தூரத்தில் ஆண்டார்குப்பம் அப்படின்னு ஒரு அற்புதமான ஊர் இருக்குது. அங்கே ஸ்ரீ அதிகார முருகன் அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஸ்ரீ அதிகார முருகனை சென்று ஒரு முறை நீங்கள் தரிசனம் செய்துவிட்டு வாங்க. அதே மாதிரி மூடை தூக்கும் தொழிலாளி, மூட்டை சிலர்லாம் தூக்கிட்டு இருப்பாங்களே, அந்த மூடை தூக்கும் தொழிலாளிக்கு ஏதேனும் கொடுத்து உதவுங்க. அதோடு மட்டும் இல்லாமல்
பலாப்பழம் தானமாக கொடுங்க. பராபவ வருடம் அருமையாக இருக்குங்க. நெஞ்சிற்கினியவர்களே, சுக்கிரவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சௌபாக்கியங்களையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.